ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்டாம்பயிறு குழம்பு. அதாங்க காராமணியை வச்சு ஒரு சைடிஷ். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தட்டாம்பயிரை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுள்ள தட்டாம்பயிறு எடுத்துக்கலாம். தட்டாம்பயிறு அப்படி இல்லைன்னா பெரும்பயிறுன்னு சொல்லுவாங்க. ரெட் லோபியா எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அலசினதுக்கு அப்புறமா அந்த தட்டாம்பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தட்டாம்பயிரை ஓவர் நைட்டு, அதாவது காலையில் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா நைட்டே நல்லா ஊற போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மதியம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா காலையில் ஊறப்பட்டாலும் போதும். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறினாலே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பெருசு பெருசாக வந்துடும் தட்டாம்பயிரெலாம். தண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த தட்டாம்பயிறு குழம்புக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்டே இந்த தட்டாம்பயிறு தான். இதை ஊற வச்சாச்சா, இதை இப்போ அவிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் இந்த ஊறின தட்டாம்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தட்டாம்பயிறு முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தட்டாம்பயிறு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டு மூடி இந்த தட்டாம்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 4லேருந்து 5 விசில் விட்டாலே போதும். இந்த தட்டாம்பயிரெலாம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஊறி இருக்கிற தட்டாம்பயிர் ஹை ஃப்ளேமில் கூட 4லேருந்து 5 விசிலில் நல்லா வெந்து வந்துடும். குக்கரில் விசில் அடித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கரோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், தட்டாம்பயிறு இந்த மாதிரி நமக்கு நல்லா மையாக வெந்திருக்கணும். தட்டாம்பயிரை கையில் எடுத்து லைட்டாக அமுக்குனாலே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மசிஞ்சு வரணும். அப்போ தான் தட்டாம்பயிறு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தட்டாம்பயிறு இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். வேக வைக்கும்போது ஆட் பண்ண தண்ணி இந்த குக்கரில் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த வேக வச்ச தட்டாம்பயிரை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஜாதிபத்திரி 1, ஏலக்காய் 2, கிராம்பு இல்லைனா லவங்கம் 4, அன்னாசிப்பூ 1, கடல் பாசி 2, லவங்கப்பட்டை 2 துண்டு, ஒரு பிரியாணி இலை. நம்ம அரைக்க போகிற மசாலாவுக்கு வாசனை கொடுக்கக்கூடிய இந்த வாசனை பொருட்களை ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதாங்க பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் இந்த பொருட்களை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதையெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5-6 பூண்டு பற்களையும் தோல் உரித்து அதையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தாலும் போதும், அதை தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நான் வீடியோஸாக அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். தக்காளி மசிகிற அளவுக்கு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த வதக்குனதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் வர்றதுக்காக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவியோ இல்லைனா இந்த மாதிரி துண்டுகளாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா விதைகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல மையாக இதை அரைச்சி எடுத்துடலாம். தட்டாம்பயிறு குழம்புக்கு தேவையான செம வாசனையான மசாலா நம்ம இப்போ அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுட்டு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை திரும்பியும் தோல் உரித்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 பூண்டு பற்களை தோல் உரித்து அதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
பற்களையும் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தட்டி சேர்க்கறதுனால எண்ணெயில் வதக்கும் போது ஈஸியாக வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்த அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 குச்சி கருவேப்பிலையை கழுவி உருவி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இந்த 3த்தையும் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம தட்டாம்பயிரை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மைல்டாக காரம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரம் சரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அதை இதோட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்குறதுக்கு நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசியே இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். பபிள்ஸ்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல தட்டாம்பயிறு, அதை இதோட சேர்த்துடலாம். தட்டாம்பயிறு வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டியாக இருக்கணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. அதோட உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுங்க. இப்போவும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். அரைச்சி விட்ட மசாலாவோட இந்த தட்டாம்பயிறு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நல்லா ஃப்ளேவராக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, கமகமன் வாசனையோட தட்டாம்பயிறு குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு வேணும்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கசூரி மேத்தி, அதாங்க காஞ்ச வெந்தயக்கீரையை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா செம டேஸ்டியான கமகமன் வாசனையோட தட்டாம்பயிறு குழம்பு தயார். இதை காலையில் தோசைக்கு ரெடி பண்ணால் போதுங்க. மதியம் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு சப்பாத்திக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். ஒரே சைடிஷ் 3 வேளைக்கும் வச்சு சாப்பிட்லாம். காலையில் என்ன சைடிஷ் பண்ணலாம், மதியம் என்ன சைடிஷ் பண்ணலாம், நைட்டுக்கு என்ன தொட்டுக்கூட வைக்கலாம் அப்படின்னு நம்ம இனிமேல் யோசிக்கவே வேணாம். ஒரே சைடிஷ் 3 வேளைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தட்டாம்பயிறு குழம்பை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தட்டாம்பயிறு குழம்பை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.